உலகத்துக்கே வெளிச்சமாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியினால வயிற்றுல ஈர துணியை கட்டி கொண்டு இருப்பாங்களாம். வீட்டுக்குள்ள வந்து இன்னைக்கு என்னமா சாப்பாடு அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி இன்னைக்கு நோன்பு வச்சிருவோம். அகழ் போர், பசி, தோண்டிக்கிட்டு இருக்காங்க, அகழ தோண்டிக்கிட்டு இருக்காங்க எதிரிகள்ட்ட இருந்து பாதுகாப்பு பெறதுக்காக. பசி கொடுமை, வயிறு வலிக்குது, இறைப்பை சுருங்கி விரிகிற போது வயிறு வலிக்குது. இந்த சுருங்கி விரிகிற இறைப்பையை கண்ட்ரோல் பண்ணணும். என்ன செய்யறது? ஒரு கல் வச்சு இறுக்கி கட்டுறாங்க, முடியல. 2 கல்ல வச்சு வயிற்றுல இறுக்கியமாக கட்டி கொண்டு அகழ் போருக்காக வேலை செய்யறாங்க. இந்த உலகத்திற்காக வெளிச்சமாக அனுப்பப்பட்ட நம் தலைவர். காலையில என்னெல்லாம் சாப்பிட்டோம்னு நினைக்கும் போது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குமோ. ஒரு நல்ல உணவு கிடைக்கிற போது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். எங்கள் தலைவருக்கு இப்படி எல்லாம் கிடைச்சதா? பொரிச்ச கறி உணவை கூட அவங்க சாப்பிட்டது இல்லையாமே. ரெண்டு கல்லையும் இறைப்பையில் வைத்து இறுக்கி கட்டி கொண்டு இந்த உம்மத்துக்களுக்காக பணி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் என்ன மாதிரியான துன்ப துயரங்கள் அந்த பொழுதுல இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்க்கும்போது, இதெல்லாம் எமோஷனலா நம்மளோட பிரெயின்லையும் நம்மளோட பிசிக்கல் ஹார்ட்டுக்குள்ள இருக்கிற உள்ளங்கள் அப்படிங்கிற அடுக்குகள்லையும் கனெக்ட் ஆகி இருந்தால் எந்த பிள்ளையும் தப்பு பண்ண மாட்டா, எந்த பிள்ளையும் வழி தவற மாட்டா, எந்த பிள்ளையும் தாய் தகப்பனை ஏமாத்த மாட்டா, எந்த பிள்ளையும் இன்னைக்கு இருக்கிற நாகரீக கலாச்சாரம்ங்கிறதுக்குள்ள உள்ள புகுந்து போய் தன்னைத்தானே அழித்துக் கொள்ள மாட்டா.